இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் பண்றாங்க நார்மலா இந்த கொக்கோ கோலாவும் பேக்கிங் சோடாவும் போட்டா எக்ஸ்ப்ளோஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா என்னமோ கலக்குறாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். கரெக்டா தெரியல, அது போடுறதுனால தான் அந்த ஃபோம் மாதிரி வருது. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு. நம்ம ஆக்சுவலி இது வாங்கியாச்சு, டின்னில் வாங்கியிருக்கோம். ஒரு ஃபேண்டா, கோக்கு, ஸ்ப்ரைட் எல்லாம் வாங்கியாச்சு, வித் பேக்கிங் சோடா வாங்கியாச்சு. வேற எந்த வித எக்ஸ்ட்ரா பவுடரோ எதுவுமே போடுறதில்ல, ஒன்லி பேக்கிங் சோடா அண்ட் கொக்கோ கோலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு. அடுத்து வந்து நம்ம ஷவர்மா சாப்பிட போகிறத நான் வீடியோவில் போட போகிறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் வந்து இப்போ இது நைட்டில் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காலையில் தான் போட்டிருக்கேன். நான் பார்த்த வீடியோஸ் ஒரு வீடியோ கூட நைட்டில் எடுத்ததில்லை. சரி நம்ம நைட்டில் எடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் நைட்டில் எடுக்கிறேன். சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட ஐட்டம்ஸ். பெப்சி, ஸ்ப்ரைட்டு, அப்புறம் ஃபேண்டா, அப்புறம் கொக்கோ கோலா, 2 பேக்கிங் சோடா, இல்லை 3 இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி நம்ம இதை பிரித்து ஊற்றலாம். இந்த நம்மக்கிட்ட வேறு ஐட்டம்ஸ் கிடைக்கல, இதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் இப்படி இருந்தது அண்ணா, அவனு ஊற்றியாச்சு. இது எல்லாமே கேட்டிருக்கும், சரி பரவாயில்ல. இது ரெண்டுமே இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருச்சு, பரவாயில்ல பார்ப்போம். பேக்கிங் சோடா வர 2 இருக்கு. ஆனா இது பாருங்க, 3க்கு இவ்வளவு வந்துருச்சு. இல்ல போட்டல எல்லாத்தையும் போட்டுறோம். அதெல்லாம் சரி கைஸ், போடுறேன். 3, 2, 1. வெறும் ஒரு கலங்கள் மட்டும்தான், ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அதாவது லைட்டா ஒரு எரப்ட் ஆச்சு, அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே வரல. நீங்க தயவு செஞ்சு யூடியூப்ல வீடியோ பாக்குறது எல்லாமே பொய். அவங்க வந்து சம்திங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க, அதனாலதான் அந்த ஃபோம் மாதிரி ஒரு இது வருது. இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ 3 பேக்கிங் சோடா போட்டதுக்கு இந்நேரத்துக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளோஷன் வந்து இவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்கணும், அதான் எக்ஸ்பெக்டேஷன். பட் பாத்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ யூடியூப்ல எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க, இதுக்கப்புறமாச்சு புரிஞ்சுக்கோங்க. பாரு கீழே பேக்கிங் சோடா கூட அப்படியே இருக்கு, அதை எடுத்து அப்படியே குடிச்சுக்கல. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க, நல்ல கலர்ல இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூபர்ஸ் பொய் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எக்ஸ்ட்ரா ஏதோ ஆட் பண்றதுனால தான் அந்த ஃபோம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெறும் எக்ஸ்ப்ளோஷன் லைட்டா ஒரு இது, ஒரு போட்டேன்னா என்னதான் இருந்தாலும் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால லைட்டா அப்படியே ஒரு மேல வந்து அப்படியே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். மற்றபடி நத்திங். சரி ஓகே காய்ஸ், நம்ம அடுத்து வந்து ஷவர்மா சாப்பிட போறோம். அதையும் நான் வீடியோ எடுத்து ரிவ்யூ. இங்கே புதுசாக ஒரு ஷவர்மா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்தில், அங்கே போய் அது எப்படின்னு இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அன்டில் தென் பாய்.